ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி கொத்தவரங்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கிறேங்க. அதை சுத்தமாக கழுவி எடுத்துட்டுங்க, ஒரு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழுவி எடுத்து இந்த மாதிரி ஜல்லடையில் வடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி காம்பும் பின்னாடி காம்பும் ரெண்டையும் கட் பண்ணிக்கலாங்க. ரெண்டையும் கட் பண்ணிக்கிட்டு குழம்புக்குன்னா கொஞ்சம் நீல வாக்கில் போடுங்க. பொரியலுக்குன்னா தான் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணணுங்க. கொத்தவரங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொத்தவரங்காய் சாப்பிட்றனால எவ்வளவோ நன்மைகள் இருக்குதுங்க. இதில் வந்துங்க எடை மேலாண்மை முதல் செரிமான ஆரோக்கியம் வரை இதை ஆரோக்கியமாக உணவாக நம்மளுக்கு ஆக்குகிறதுங்க. இதை கொத்தவரங்காய் சேர்த்தும்போது சத்துக்கள் நிறைந்த காய்கறிங்க. இதில் வந்துங்க நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவுதுங்க. கொத்தவரங்காய் வந்து உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடும். சில பேர்த்துக்கெல்லாம் உடனே சாப்பாடு நல்லா சாப்பிடும்போது இதாகுங்க. ஆனால் கொத்தவரங்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கட்டுக்குள்ளே உடம்பு வச்சுருக்கும். பல சத்துக்கள் நிறைந்தது. கொத்தவரங்காய் வந்துங்க ஜூஸ் கூட தயாரித்து சாப்பிட்லாங்க. இதில் பல நோய்களை தடுக்க உதவும் மருத்துவ குணங்களை இது கொண்டுள்ளதுங்க. இவ்வளோ பயன் இதில் இருக்குதுங்க. இது வந்து இந்த சைஸில் நாம் கட் பண்ணி பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி பாருங்கள், சுவையான குழம்பு செஞ்சு சாப்பிட்லாங்க. கொத்தவரங்காய் பூரா இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்களா? எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணி எல்லாம் ரெடியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டுங்க, நாம் ஒரு வாணலி எடுத்துக்கலாங்க. பாத்திரமும் வாணலியும் எடுத்துட்டுங்க, எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்களா? இப்போது வெங்காயமெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. நான் 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டாவது, இந்த கொத்தவரங்காய் எடுத்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க. கொத்தவரங்காய் கலவை தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டுக்கலாங்க. கொத்தவரங்காய்க்கு இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க, அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா வேக விட்டுறலாம். மூடி வச்சிடலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி கொத்தவரங்காய் வேகட்டுங்க. அது வந்துங்க வாய்வு இருக்கிறனால நம்ம வந்து கொத்தவரங்காய் எப்போவுமே தனியாக வேக வச்சிடணுங்க. சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். ஒரு அடுப்பில் கொத்தவரங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்கு தேவையான பேஸ்டெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி சில்லு போட்டிருக்குறேங்க. 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, இதை வந்துங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்த பிறகு வேறு பவுலில் மாற்றிட்டு அதே மிக்சியில் தக்காளி 2 போட்டு அதையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி 2 மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் தண்ணியில் ஊற்றிட்டுங்க, தக்காளி 2 அதே மிக்சியில் போட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அதையும் ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளே கொத்தவரங்காய் வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். புளி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்துங்க ஒரு கப்பில் அதையும் வந்து ஊற வச்சிடலாங்க. எல்லாம் ஊற வச்சுட்டுங்க போய் பார்க்கலாம், கொத்தவரங்காய் வெந்துருச்சான்னு போய் பார்த்துர்லாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சுங்க. அதை எடுத்து தண்ணி வடிகட்டி ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. தண்ணி வடிகட்டிட்டுங்க, இந்த ஜல்லடை பாத்திரத்தில் ஊற்றினாலே தண்ணி அது வரும், வடிகட்டிடுங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி எடுத்துடலாங்க. வாணலி சூடானோன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. கடுகு உளுந்து பருப்பும் சேர்த்து 1 ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதோட வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் போட்டுக்கலாம். ஒரு கீத்து கருவேப்பிலை, அதாவது 10 கருவேப்பிலை இருக்குங்க. சின்ன வெங்காயம் 10 15 வெங்காயம் கூட போடுங்க. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்ததை ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஒரு கிளறி விட்டுட்டுங்க, அதற்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க.
மிக்சியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தக்காளி நல்லா கொதி வரட்டுங்க. தலப்புலான்னு கொதித்து வரும்போது நான் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் அதிகமாக காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடுங்க. போட்டு ஒரு கிளறி விட்டுறலாங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. நல்லா தலப்புலான்னு கொதிச்சு வரட்டுங்க குழம்பு. இந்த மாதிரி ஸ்டேஜில் புளி வந்துங்க நம்ம கரைச்சி இந்த மாதிரி ஜல்லடையில் வடிகட்டிடுங்க. அப்போ தான் அந்த துகளெல்லாம் உங்களுக்கு குழம்புல விழுகாதுங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. குழம்பு நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கொத்தவரங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. காய் ஏற்கனவே வந்ததுனால 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா கிளறி விடுங்க. அதில் பச்சை வெங்காயம் 2 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு காயோடு எல்லாம் மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு ஒரு கலக்கிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா தேங்காய் பேஸ்ட்டும் அதில் சேர்ந்துருக்கிறனால குழம்பு நல்லா தலப்புலன்னு கொதிச்சு வர நேரத்தில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. அவ்வளோதாங்க, கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். லைக் பண்ண பிறகு கீழே ஒரு ஹைப்பு அப்படிங்கிற பட்டன் வரும், அதை டச் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.